ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் சிக்கன் பிரெட் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். போன் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதில் இப்போ தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மில்க் மெய்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா அதிலே வேகணும். அதனால் நல்லா குத்தி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ப்ரெட்டை எடுத்து அதை நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா அமுத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ அந்த எடுத்து வச்ச சிக்கனில் 2 பால்கோவா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ அந்த நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினோம்ல, அதில் கொஞ்சம் சுகர் சேர்த்து சீனி பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அந்த சிக்கனோட சேர்த்து நல்லா ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி அந்த ப்ரெட்டில் ஓரத்தில் சைட்லலாம் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு வச்சுட்டு நல்லா அமுத்தி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ப்ரெட்டு நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ இதை நல்லா கவர் பண்ணிக்கலாம். நல்லா அமுத்திக்கலாம். இப்போ அதை நல்லா கவர் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் சூடானவுடனே ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிச்சு எடுத்த அந்த ப்ரெட்டை சீனி பாகில் 2 டிப் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க ப்ரெட்டையும் எடுத்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொரிச்சு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். இதில் நட்ஸு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு அதில் சிக்கன் இருக்கிறது தெரியாது. சிக்கன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிவிட்டு அது மேலே மில்க் மெய்டு ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட் சிக்கன் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. பாய்.